எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து வெயிட் லாஸ் வீடியோ தான். வெயிட் லாஸ் டே 2 பண்ணிவிட்டேன். இது டே 3 வருது. நான் டே 3ன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். என்ன சாப்பிட்டேன், எப்படி சாப்பிட போகிறேன், எப்படி எனக்கு வெயிட் குறையுது, உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து கண்டினியூ பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். நான் வந்து வெயிட்டு வந்து சொல்கிறேன். ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு அதனால 73 கிலோ இருந்தேன். 2 டேஸில் நான் டயட் பண்ணேன். இப்போ வந்து 70 கிலோ இருக்கேன். நீங்கள் நம்புறீங்களோ என்னன்னு தெரியல, ஆனால் நிஜமாக எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கள், இதே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். நான் என்னென்ன சாப்பிட்றேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கும் அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணுன்னா நீங்கள் என்னோடய சேனல் பார்த்துட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் லாஸ்க்குள்ளே போகலாம். அப்படி நான் வந்து இப்போ வந்து வீட்டில் வந்து கிளம்பிட்டேன். நான் வந்து ஒர்க்குக்கு போகிறேன். எங்களோட கடை இருக்குது. அதனால் ஒர்க்கு தகுந்த மாதிரி சாப்பாடு பண்ணிட்டு போகிறேன். அங்கே வந்து எனக்கு ஃப்ரூட் எல்லாம் கிடைக்கும். காலையில் நான் ஒரு என்னென்ன சாப்பிட்றேன்னு நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். உங்களுக்கு கொண்டாட டெக்ஸ்ட் சொல்கிறேன், ஓகேவா? நான் என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னாச்சும் வெயிட் லாஸில் கொஷன்ஸ் இருந்தாலும் கூட என்கிட்ட கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணலாம், என்னோட சேர்ந்து நீங்களும் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு கடைக்கு போய் நான் என்ன சாப்பிட்டேன் மார்னிங்கில் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஓகே, டாடா, பாய். ஹாய் ஃப்ரெண்ட், கடைக்கு வந்துட்டு என்ன சாப்பிட போகிறேன்னு காட்டுறேன். வாங்க. செமையாக வேர்க்குது. நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இதோட குட்டி பாக்ஸ் என்னோடய மார்னிங் இது பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. வாங்க ஓப்பன் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், 2 வாழைப்பழம், அதுக்கப்புறமேட்டு பாதாம், ஒரு 10 பாதாம், 10 திராட்சை காஞ்சி. நீங்கள் பேக் கேமராவில் காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ தெளிவாக தெரியும். இது வந்து ஒரு பச்சை வாழைப்பழம் பெருசாக எடுத்துகிட்டு இருக்கேன். அது கூட பாதாம், திராட்சை எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட். ஏன்னா இது ஃபீலிங்காக இருக்கும், பசி ஆகாது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் பசி ஆச்சுன்னா ஒரு வெள்ளரிக்காய், ஒரு கேரட் சாப்பிடுங்க, ஓகேவா? சாப்பிட்லாம். நான் ஃபஸ்ட்டு பாதாம் சாப்பிட போகிறேன். இதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டேன்னா காலையில் ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் குடித்தேன். அதுக்கப்புறமேட்டு வெண்பூசணி ஜூஸ் குடித்தேன். அது வந்து நான் நாளைக்கு சொல்கிறேன். ஒரு 8 மணிக்கு போல் இது வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் குடித்தேன். அந்த ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் வேணுமுன்னா சொல்லுங்கள், நான் வந்து ரெசிப்பியாக போடுறேன். வெண்பூசணிக்காய் இன்னும் இல்லை, அது வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு பெருசாக வடிகட்டி கிடைக்கும், அதில் ஊற்றி வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. அது குடித்து 1 hour கழிச்சு தான் ஏதாச்சும் சாப்பிட்ணும். அப்போ வந்து எங்களுக்கு அது நல்லா ஒர்க் பண்ணும். குடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பும் கழிவுகளெல்லாம் வெளியே போட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். என்னென்னா நீங்கள் 1 வீக் அந்த ஜூஸ் குடிச்சு பாருங்கள், எப்படி ரிசல்ட் கிடைக்குது நீங்களே பாருங்கள். அதில் கொஞ்சம் டயட் பண்ணுங்கள், சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து பாஸ்டிக் பண்ணுறேன். சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிட்டா காலையில் இப்போ என்ன டைமிங்ஸ் எவ்வளோ ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இப்போ சாப்பிட்டது ஒரு 11 மணிக்கு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் நான் பாஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் பண்ணுங்கள், உங்களுக்கும் நல்லா ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே என்னோடய சேனலில் வாட்சிங். நெக்ஸ்ட் மத்தியானத்துக்கு என்ன சாப்பிட்லான்னு மத்தியானம் பார்க்கலாம். நான் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? டாடா, பாய். வாங்க மத்தியானம் என்ன சாப்பிட்லான்னு பார்க்கலாம். நான் வந்து என்ன சாப்பிட்றேன்னா காட்டுறேன். ரைஸ் வந்து 100 கிராமு, கீரை பொரியல், ஒரு எக்கு, அதோட பச்சை பயிறு குழம்பு. இதுதான் நான் என்னோடய லன்ச் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்து ஃபைபரு, ப்ரோட்டீனு, கார்போஹைட்ரேட்டு, அதுக்கப்புறமேட்டு எல்லாமே இருக்கும். இது வந்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டைப் ஆஃப் குக்கிங். இதெல்லாம் நான் தான் செஞ்சேன். பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் ரைஸுக்கு குழம்பு, பொரியல், ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, மத்தியானம் கொஞ்சம் ஃபீலிங்காக சாப்பிடுங்க, ஓகேவா ஃப்ரெண்ட்? நெக்ஸ்ட் ஈவினிங் என்ன ಸಾಪಲಾನ್ನು பார்க்கலாம். ಇದು 20 ಒಂದು ಚುರುಮುರಿ ಪೈನಾಪಲ್ ಹೆಸರು ಪೈನಾಪಲ್ 30 ಫುಲ್ ಕಪ್ಪೆ 30 ಹೊಡೆದು சிறுவனி வறுத்துவிட்டது. வணக்கம். இப்போ வந்து சாயங்காலம் 6:30 ஆக போகுது. என்னோட லன்ச் டைம் முடிய போகுது. நான் என்ன சாப்பிட போகிறேன்னா இங்கே பாருங்கள், இதுதான் என்னோட சாலட். இது வந்து வெள்ளரிக்காய், அதுக்கப்புறமேட்டு பைனாப்பிள், அதோட ஒரு ஸ்லைஸ் மாங்காய், அப்புறமேட்டு கேரட்டு, அதுக்கப்புறமேட்டு பீனட்ஸு. இங்கே பாருங்கள், சாரி டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. பீனட்ஸ் போட்டு நான் சாப்பிட போகிறேன். இதுதான் என்னோட
டின்னர். இதுக்கப்புறம் நான் வீட்டில் போய் ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்க போகிறேன். அது வந்து வீட்டில் போய் காட்டுறேன். அது வந்து பாசிட்டிவ் டைனரில் குடிச்சிக்கலாம். தண்ணி மாதிரி தான் ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான். நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஒரு மோட்டிவேஷனாக வீடியோ வரும். அது மோட்டிவேஷனாக போடுறேன். உங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே கீப் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து இப்போ வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேஸில் வச்சுட்டுருக்கேன் ஃப்ரெண்ட். இதில் ஒரு 1/4 டம்ளர் வாட்டர் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வெயிட் லாஸ் பவுடர் இது வந்து தீர்ந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எப்படி செய்யலான்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க, இதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து கொதிச்சிக்கலாம். கொதிக்கிடும். நல்லா கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்க வரும்போது இதை வந்து ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். இது வந்து கொதிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த மாதிரி கொதிச்சு இதை வந்து தண்ணி கொஞ்சம் சுண்டுற மாதிரி கொதிக்கிடும். அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிட்டு குடித்தா பசி ஆகுது, செம்மையாக டைஜஷன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு இது வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா, இதில் வந்து பட்டை இருக்குது, அதுக்கு சோம்பு, அதுக்கப்புறமேட்டு சொல்லுவாங்க ஆஜ்வானன்னு சொல்லுவாங்க, அதுக்கு தமிழில் சொல்லுவாங்க வர மாட்டோம், நல்லா ஸ்மெல் வரும். இது வந்து எல்லாமே எங்களோட டைஜஷனுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இதான் ஃப்ரெண்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க். இது வந்து செம்ம ரிசல்ட் பிடிக்கும், சூப்பராக இருக்கும். நான் இவ்வளோ தான் குடிப்பேன். டெய்லியுமே சாயங்காலம் குடிப்பேன், காலையில் குடிப்பேன். என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு டிப்ஸ் ரொம்ப கிடைக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறது ஈஸியாக பண்ணிக்கலாம். ஒரு மைண்டை வச்சுட்டா போதும், வெயிட் லாஸ் ஈஸியாக நடக்கும். எங்கள் மனசு தான் காரணம் எல்லாத்துக்குமே. இதோட இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு என்னோடய வீடியோ முடிச்சுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் கீப் வாட்சிங். Tata, bye bye.